ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிம்பம் சிஸ்டர்ஸ். ஸோ இன்றைக்கி நான் எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட் ஜெம்ஸ் கோடு தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஸோ லிட்ரலி வந்துட்டு நீங்கள் நம்புவீங்களா நம்பலையான்ட்டுலாம் தெரில எனக்கு. ஸோ பட் ரியலி 100% ட்ரூ. இதெல்லாம் உண்மையான ஜெம்ஸ் கோடு தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஜெம்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்ல போகிற கோடு வந்துட்டு ஃபஸ்ட்டு இங்கே டைமண்ட் மாதிரி தெரியுதுல, அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு டைமண்ட்ஸ் எல்லாம் கேட்கும். அதெல்லாம் வாங்காதீங்க, அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இங்கே கோட்ஸ்ன்னு காட்டும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி என்டர் கோடை கொடுத்து, இப்போ நான் சொல்கிற ஃபஸ்ட்டு எப்போவுமே எல்லாம் வந்ததுமே இந்த கோடு தான் போடுவாங்க. நான் சொல்கிற இந்த கோடை வந்துட்டு போட்டுக்கோங்க. அது என்ன கோடுனா ஆஃப்டர் பார்ட்டி. ஃபுல்லாக ஸ்மாலில் வந்துட்டு ஆஃப்டர் பார்ட்டின்னு போட்டிங்கன்னா 15 ஜெம்ஸ் ரிடீம் ஆகும். நான் ஆல்ரெடி ரிடீம் பண்ணிட்டேன். வெறும் 15 ஜெம்ஸ் தான் ரிடீம் ஆகும். நெக்ஸ்ட் கோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வேக்ஸ் அப் 26. ஃபாரஸ்ட் வேக்ஸ் அப் 26 இந்த அப்டேட் வந்தப்போ தான் இந்த கோடு புதுசாக வந்துச்சு. ஸோ எல்லாம் ஸ்மாலில் போட்டுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஃபாரஸ்ட் வேக்ஸ் அப் 26 இதை நான் ஆல்ரெடியே ரிடீம் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் எனக்கு இப்படி காட்டுது. இந்த கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 ஜெம்ஸ் வரும். அண்டு ப்ளஸ் உங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு 3 ஃப்ளேமுமே வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்ல போகிற கோடு வந்துட்டு நம்மளால் இப்போ போட முடியாது. இப்போ நமக்கு ரிடீமும் ஆகாது. நான் சொன்ன கோடுக்கெலாம் 15 ஜெம்ஸ் வரும். இப்போ நான் போட்டிருக்க கோடு வந்துட்டு ஜஸ்ட் 2 ஜெம்ஸ் தான் வரும். ஆனால் நீங்கள் அதை கேமுக்குள்ளே போய் எடுக்கணும். இந்த கோடு தான் யாய் ஃபிஷிங். இதை வந்துட்டு நீங்கள் கேமுக்குள்ளே போய் இந்த மாதிரி பார்ட்டி க்ரியேட் பண்ணி போய் நீங்கள் அந்த பார்ட்டிக்குள்ளே போய் அங்கே ஏதாவது ஒரு லேக்கில் நின்று ஃபிஷ் பிடிக்கணும். அந்த ஃபிஷ் பிடிச்சிட்டு இருக்கையில யாய் ஃபிஷிங்னு போட்டிங்கன்னா 2 ஜெம்ஸ் வந்துடும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த 3 கோடு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். வீடியோ முடிஞ்ச எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.